வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் என்னுடைய டே டு டே யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் மோட்டர் சைக்கிள் நீங்கள் ஒன்று எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப உங்களுக்கு இருக்கிற பெட்டரான ஒரு ஆப்ஷன் இந்த ஒரு 100cc செக்மெண்ட். அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் வர வெஹிக்கிள்ஸோடைய அந்த ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி ரேட்டுன்றது இருக்கிறதுலே அதிகமான ரேஞ்சில் இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த இடையில் டாப் 5 பெஸ்ட்டு 100cc மோட்டர் சைக்கிள்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ பார்ப்போம். பார் மெடிச்சன் வயசு தந்தை கலெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட்ஸ் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுடி ஆட்டோவில் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட HF டியூலக்ஸ். ஆமாங்க, இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு 2 வீலர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த ஹீரோ HF டியூலக்ஸ். ஏன்னா ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 73,000லேருந்தே ஸ்டார்டிங் ஆகுது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு மோட்டர் சைக்கிள் இது. ஆமாங்க, டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைன் டோன்னு சொல்லிக்கலாம். ரொம்ப பெருசாலாம் இது சொல்ல முடியல. டிசைன் பொறுத்த அளவுக்கு நார்மலாக இருக்குது. ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கும் ஒரு யூஸ்வலான சட்டில் டோனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் யூனிட் தான். லைட்டிங்கும் உங்களுக்கு ஹாலஜன் மாதிரி விஷயங்கள் தான். ஃபீச்சர்ஸ் அண்ட் டிசைனு ஒரு ட்ரெடிஷ்னல் அண்ட் அப்படியே ஒரு நார்மலாக வரக்கூடிய ஒரு டோனு. நெக்ஸ்ட் விஷயம் இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 97.2cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்கிங்க. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 bhp பவர்ஸும் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 65 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இதை விடையும் கூட இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜில் ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய டே டு டே யூசேஜுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும் இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள்லாம் பொறுத்தளவுக்கு ட்ரம் பிரேக் மட்டும்தான் IBS மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 110 kg, சீட் 805 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 93,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 94,000 கிட்ட வரைக்கும் வருது. இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு வெஹிக்கிள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த HF டியூலக்ஸ் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட பேஷன் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் கொஞ்சம் டிசைனில் ஒரு பெட்டரான ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கிறப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா மற்ற 100cc எல்லாமே உங்களுக்கு ஒரு லீனியரான அப்படி ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் டோனில் தான் வரும். பட் ஆனால் இதோடைய டிசைனில் கொஞ்சம் அந்த ஒரு ஃபேன்சி டச் இருக்குன்னே சொல்லலாம் இந்த பேஷன் ப்ளஸ்ன்றதுனால. அதனால் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு கம்பேரிட்டிவ் தி அதர் 100cc இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது இந்த ஒரு செக்மெண்ட்டில். அதுக்கு அடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், 97.2cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோடைய உங்களுக்கு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சும் பேர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 7.91 bhp and 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். ஆமாங்க, சேம் நம்ம HF டிலக்ஸில் இருக்கிறது தான் இந்த இன்ஜினும். ஆமாங்க, இதோடைய டாப் ஸ்பீடு சேம் 85 km/h. பட் வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 64 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த வெஹிக்கிளையும் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இன்னும் கூட பெட்டரான ஒரு மைலேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓவராலாக இன்ஜின்னு வரும்போதும் அந்த விஷயத்துலையும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நல்ல ஒரு இன்ஜின் தான் இதுலேயும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்காங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு இந்த இடத்துலையும் உங்களுக்கு ட்ரம் பிரேக் மட்டும்தான், டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்லாம் கிடையாது. IBS மூலமாக உங்களுக்கு கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 115 கிலோ கிட்ட வரைக்கும் வருது. சீட் 8 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன் அரௌண்ட் உங்களுக்கு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் அரௌண்ட் 97,000 கிட்ட வரைக்கும் வருது. ரிலி இந்த ஒரு ப்ரைஸிங்கிறது ஸ்லைட்லி ஹைக்காக தெரிஞ்சாலும் அந்த ஒரு வெஹிக்கிள் அதுக்கு ஒரு ஓகேவான ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஷைன் 100. ஆமாங்க, இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜினோடைய ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே அப்படியே ஒரு லீனியரான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் மோட்டர் சைக்கிள். சொல்லப்போனால் ஆன் ரோடில் பார்க்கும்போது கொஞ்சம் வெஹிக்கிள் மற்ற வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லைட்லி சின்னதாகவே ஃபீல் ஆகுது.
பட் வெஹிக்கிள் சின்னதாக இருக்கிறது என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தோன்னா வெஹிக்கிளோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் உங்களுக்கு 99 கேஜிஸ் தான். சீட் ஹைட்டு 786 mm தான். உங்களுக்கு ஹேண்டலிங் அண்ட் வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஈஸி டிரைவபிலிட்டி மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், இதில் வந்து ஹோண்டாவோடைய அந்த ஒரு 98.98 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோடையும் சேம் உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். வித் மல்டிப்ளெட்ஸ் கிளச் தான் இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், 7.28 bhp and 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 85 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பர் லிட்டருக்கு 65 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வெஹிக்கிளோட இன்ஜினும் ரியலி நல்ல ஒரு இன்ஜின் தான். அதுலேயும் குறிப்பாக அது ஹோண்டாவோடைய ஒரு பில்ட் இருக்குன்றதுனால உங்களுக்கு அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் ரிலையபிலிட்டி அண்ட் ரிஃபைன்மெண்ட் மாதிரி விஷயங்களில் இன்னுமே கூட கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க கம்பேரிவ் டு தி அதர் காம்படிட்டர்ஸ். ஆமாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்கிறதும் ட்ரம் பிரேக் செட்டப் மட்டும்தான். டிஸ்க் பிரேக் இந்த இடத்துல உங்களுக்கு கிடையாது. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் முன்ன சொன்ன மாதிரி 99 kg, சீட் ஹைட்டு 786 mm கிட்ட தான் வருது. அதனால் ஹேண்டலிங் மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கும் உங்களுக்கு பேசிக் மாடல் 83,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 85,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பிளாட்டினா 100. ஆமாங்க, இதுவுமே சொல்ல போனால் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள். இது சூப்பராக இருக்கிறதுக்கு ரீசன் ஒன்றுன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் அது நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, பஜாஜ் பிளாட்டினான்ற பேருக்கு மைலேஜ்ன்ற ஒரு உருவத்தை கொடுத்த ஒரு வெஹிக்கிள் இந்த ஒரு வெஹிக்கிள். அந்த அளவுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி ரேட்டுன்றது இந்த வெஹிக்கிளில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது என்னன்றதை பார்ப்போமா. என்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 102 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோடையும் சேம் உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். வித் மல்டிப்ளெட்ஸ் கிளச் தான். இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 7.79 bhp and 8.34 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் ஓகே. வண்டியோட அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு 74 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டாக ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு சில பேர் 80-90 கிடைக்கிறதா சொல்கிறாங்க. பட் இது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல. பட் என்னை பொறுத்த அளவுக்கு 65 and 70+ தந்தாலே என்னை பொறுத்த அளவுக்கு ரியலி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மைலேஜ். அப்படின்றப்போ மைலேஜில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இந்த பஜாஜ் பிளாட்டினா 100. அதுக்கு அடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான், டிஸ்க் பிரேக்லாம் கிடையாது. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 117 kg, சீட் ஹைட்டு 807 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆமாங்க. சரி ஓகே, ஓவரலாக வெஹிக்கிளோடைய டைனமிக்ஸ்ன்னு பார்க்கும்போது டீசெண்டாக தான் இருக்குது. பட் ஹைவேஸில் இந்த வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டடாக, அதான் கொஞ்சம் வெயிட் கம்மியாக ஃபீல் ஆகுது. சப்போஸ் ஏதாவது பெரிய வெஹிக்கிள் ஃபாஸ்ட்டாக கிராஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கே வெஹிக்கிள் வாபிள் ஆகுது. அந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த வெஹிக்கிளில் இருக்குது. அது மட்டும் எப்படின்னு தெரியல. பட் தான் முன்னாடி டே டு டே யூசேஜுக்கு இட்ஸ் ஓகேவாக இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான். அரௌண்ட் உங்களுக்கு 89,000 கிட்ட வரைக்கும் வருது. ஆமாப்பா, இதில் வந்து 2 நல்ல விஷயம் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் வந்து ஒன்று மைலேஜ் சொல்லிட்டு, இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வெஹிக்கிளோடைய ரைடிங் கம்ஃபர்ட். ஆமாங்க, கம்பேரிவ் டு தி அதர் 100 cc மோட்டர் சைக்கிள்ஸ் இவங்க வந்து அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்லையும் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. மற்ற எல்லாம் ப்ரைஸிங் அஃபோர்டபுளாக இருக்கணும், வெஹிக்கிள் ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கணுன்ற விஷயத்தை பார்த்தாங்களே தவிர்த்துட்டு அந்த வெஹிக்கிளோடைய கம்ஃபர்டபுள்ன்றத பெரும்பாலும் யாரும் கவர் பண்ணல. இருந்தாலும் கொடுத்துருப்பாங்க, அதுவும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் இந்த வெஹிக்கிளோடைய சஸ்பென்ஷன் குவாலிட்டின்றது இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. அந்த ஒரு விஷயம் இந்த வெஹிக்கிளில் ஹைலைட்டு. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஆமாங்க, அப்போ இப்போ எப்போதுமே சரி இந்த ஒரு 100 cc செக்மெண்ட்டுன்னு வந்துட்டாலே அதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிளாக எப்போதும் நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான் இருக்குது. அதுக்கு நிறைய ரீசன் சொல்லிகிட்டே இருக்கலாம். அதில் ஒரு முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் நல்ல ஒரு வரிசையிலான ஒரு டோனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். மோஸ்ட்லி உங்களுடைய எல்லா வித யூசேஜும் கம்யூட் பண்ணக்கூடிய ரேஞ்சில் இருக்கும் இந்த ஒரு 100 cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாங்க, அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அது மாதிரி விஷயங்களும் கம்பேரிவ் டு தி அதர் வெஹிக்கிள்ஸ்ன்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் கம்மியுமே கூட. அதனாலே இந்த ஒரு வெஹிக்கிளை நம்ம மக்கள் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் பார்த்தோன்னா 97.2 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின். இதில் வந்து உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 bhp and 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 87 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ்
பர் லிட்டருக்கு 63 கேம்பிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ரியலி இந்த வெஹிக்கிள் ஆன் ரோட் பெர்ஃபார்மன்ஸில் இன்னும் ஒரு பெட்டரான ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி ஆஃபர் பண்ணும். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் கொடுக்குறாங்க. ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 112 kg, சீட் ஹைட்டு 785 கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட 100 ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட்டு உங்களுக்கு 94,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 98,000 முடியுது. ப்ரைஸிங்கிலும் ரியலி ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சு. வேறு என்ன வேணும்ப்பா, ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்குது. வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான, அது இல்லாமல் நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டோனில் இருக்குது. இதோட டே டு டே யூசேஜுக்கு ஏற்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ப்ரைஸிங்கும் அஃபோர்டபுளாக இருக்குது. அதனால தான் இந்த ஒரு வெஹிக்கிள் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சேல்ஸில் ஃபஸ்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்குது. சரி, தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல் உங்களோட ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் இப்போ நீங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங். பை, சி யூ சி லேட்டர்.